Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், பேபி கேர், இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. இவங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்கும். வீட்டில் இருந்தபடியே எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்புன்னே சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஏற்கனவே வந்து ஸ்ட்ரைப்டு பார்த்தோம், இப்போ ஷேடட் பட்டன் ஹோல் பார்க்குறோம். இது வந்து நம்ம 2 கலர் யூஸ் பண்ணி தான், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் 2 கலர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு போட முடியும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 4 லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீடில் வந்து அயன் நீடில், இதுக்கு வந்து நம்பர்ஸ் கிடையாது, இது வந்து த்ரெட் நீடில். இந்த மாதிரி 4 லைன் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலுக்கு வந்து ஒரு 3 லைன்ஸ் மட்டும் போட்டு ட்ரை பண்ணோம். இப்போ இதுக்கு 4 லைன் போட்டிருக்கோம். நான் இங்கே இந்த லாஸ்ட் லைனில் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த செகண்ட் லைனில் ஒரு செயின், லாங் செயின் தான் அது, போட்டுட்டு மேலே லாஸ்ட்டு 4th லைனில் ஒரு நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்து த்ரெட்டை அப்படியே பேக் சைடு கீழே கொண்டு வந்துடணும். இது வந்து ஸ்ட்ரைப்டு போட்ட எல்லாருக்குமே இந்த ஸ்டிச்சு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். பட்டன் ஹோல் போட்ட எல்லாருக்கும் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஈஸியாக இருக்கும்னா, ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் போட்டவங்களுக்கு ஷேடட் பட்டன் ஹோல் போடுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு லைன் தேர்டு, ஃபஸ்ட்டு டு தேர்டு, தேர்ட் டு ஃபோர்த்து, ஃபோர்த்து டு ஃபஸ்ட்டு, இதே இதை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சு எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம பீகாக்கோட ஃபெதர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளாரோட பெட்டல்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணலாம். டபுள் கலர் கொடுக்கும்போது அந்த ஷேடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஏன் உங்களுக்கு நான் தள்ளி தள்ளி போட்டு காமிக்கிறேன்னா, நெக்ஸ்ட்டு இதுக்கு கேப்பில் தான், நடுவில் தான் வந்து நம்ம அடுத்த கலரை வந்து இன்சர்ட் பண்ணி போட போகிறோம். அது நம்ம ஆரம்பத்துலேயே நீங்கள் ரொம்ப நெருக்கமாக போட்டு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போடும்போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் அந்த போட்டிருக்க நூலில் வந்து 2வது நூல் மாட்டி சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஷேப்லேயோ ஒரு டிசைன்லேயோ இதை கொண்டு வரும்போது நெருக்கமாக தான் போடணும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கணுமேங்கிறதுக்காக நான் தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கேன். பட் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம நெருக்கமாக தான் போடணும். இது வந்து உங்களுக்கு நல்ல நீடில் ப்ராக்டிஸ், இது வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ ஸ்டிச்சு போட்டதுலேயே நீடில் ப்ராக்டிஸ் நல்லாவே வந்திருக்கும். நீடில் ப்ராக்டிஸ் ஆகட்டும், த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், த்ரெட்டு சிக்கு இல்லாமல் எப்படி நம்ம போடுறதுங்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிளாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாகவே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ இந்த கீழே வந்து கீழேயும் மேலேயும் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் நிறையா இருக்குது. அது இந்த மாதிரி வரத்தான் செய்யும். அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 சைடும் வந்து அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த ஹோல்ஸ் வந்து மறைஞ்சிரும். ஓகேவா? அதே மாதிரி இது நூல் இடையில சிக்காதுன்னு வச்சுக்கோங்க, 2 ஸ்டிச்சை பிரித்து விட்டுட்டு கூட நீங்கள் கரெக்டாக பண்ணி போடணும். இல்லைனா அந்த இடத்துல நூல் சிக்காச்சுன்னா, இப்போ ஒரு ஃப்ளாரோட பெட்டலை வந்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி எங்கேயாவது நூல் பிசுறு தட்டுச்சுன்னா அது பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தெளிவாக போடுங்க. ஒரு இடத்துல சிக்காகுது, அந்த இடம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை பிரித்து விட்டுட்டு அந்த ஸ்டிச்சை வந்து கரெக்டாக போட பாருங்கள். ஏன்னா அப்படியே போட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த த்ரெட் அந்த நீங்கள் ஃபினிஷிங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அது எப்பயுமே வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கோங்க. நூல் சிக்காகுது, கொஞ்சம் சிலும்பல் இருக்க மாதிரி இருக்குதுன்னா அந்த ஸ்டிச்சை கண்டிப்பாக பிரித்து விட்டுட்டு கரெக்டாக போடுங்க. ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம ஒரு கலர் வச்சு போட்டுட்டோம். இதே இதை வந்து அடுத்து இன்னொரு கலரை இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்டிச்சையும் நம்ம போட வேண்டியதான். இது பார்க்கும்போது உங்களுக்கு டபுள் கலரில் போடும்போது அந்த ஷேடு வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பீகாக்கோட ஃபெதர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ வித் க்ரீனில் போடும்போது அந்த பீகாக்கோட ஷேடு, அந்த ஃபெதரோட ஷேடு, அந்த ஷைனிங் ஷேடு இல்லையா, அது வந்து நல்லாவே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் செகண்ட் கலர் வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை 2 டைப்பாகவும் நம்ம போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டைரெக்டாக 4th லைனுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். ஒரே ஸ்டிச்சு தான், பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடுறோம்ல அதே மாதிரி டைரெக்டாக 4th லைனில் மட்டும் போய் நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். இந்த கேப்பில் கொண்டு போகணும், கவனமாக இருங்க. அந்த ஏற்கனவே போட்டிருக்க எல்லோ கலர் த்ரெட்டில் க்ரீன் கலர் த்ரெட்டு மாட்டி இழுத்துச்சுன்னா மொத்த ஸ்டிச்சும் வீணாக போயிடும். அதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் நெருக்கமாக போடும்போது, இப்போ கேப் இருக்குது, நான் ஈஸியாக போடுறேன். நெருக்கமாக போடும்போது தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் போடணும். ஓகேவா? இதில் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம கீழே எடுக்கும்போது இந்த ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா செகண்ட் லைனு, அங்கே ஒரு பஞ்சு
இங்கே ஒரு நீடில் பஞ்ச் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டு மேலே கொண்டு போய் எடுத்துகிட்டு வரலாம். இது எப்படி வேணாலும் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போடலாம். 2 விதமாகவும் போடலாம் உங்களுக்கு. இல்லை நான் சொன்ன மாதிரியும் போடலாம். எனக்கு டேரெக்டாக போடுறது பிடிச்சிருக்குனாலும் போடலாம், இல்லை இப்படி போடும்போதும் போடலாம். நீங்கள் இந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ்க்கெலாம் போடும்போது ஒரே லைனாக இந்த செகண்ட் கலரை போடாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒன்று அப்பில் ஒன்று டவுன் அப்படி மாற்றி மாற்றி ஈருந்து அழுத்தியமாக போடுற மாதிரி போட்டோம்னா அந்த ஷேடு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எப்பயுமே ஒரு ஸ்டிச்சு போடும்போது உங்களுக்கு அதோட ஃபுல்லாக வந்து அந்த அவுட் லுக்கு வந்து கரெக்டாக வரணுன்னா நம்ம போடுற ஸ்டிச்சை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடணும். அது ஒன்று தான் இங்கே. இப்போ நீங்கள் டேரெக்டாக இப்படி 4th லைன் 3rd லைனுக்கு போயிட்டு ஃபஸ்ட் லைனுக்கு வந்தாலும் சரி, இல்லை நான் செகண்டில் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு போடுறேனாலும் சரி, இது 2 மெத்தடில் எப்படி வேணாலும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அது போட்டாலும் சரி, இல்லை எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டாலும் சரி. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது ஏற்கனவே இருக்க த்ரெட்டில் மாட்டாமல் பார்த்துக்கோங்க. அப்படி மாட்டுச்சுன்னா அந்த இடத்த லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட்டில் குத்தும் போதே அந்த இடத்துல பஞ்ச் பண்ணும்போதே 2 த்ரெட்டையும் நவுத்தி விட்டுட்டு குத்தணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு இந்த இதில் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு காமிச்சிட்டேன். இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து ஒரு பின்னாடி பார்த்திங்கன்னா நெருக்கமாக போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நெருக்கமாக போடும்போது அடுத்த ஸ்டிச் அந்த த்ரெட்டு வந்து அடுத்த த்ரெட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற த்ரெட்டை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பொறுமையாக போடணும். ஓகேவா? இப்போ இதையே வந்து என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வேறு இந்த கலரே வந்து நான் மாற்றி போட்டு காமிக்கிறேன். க்ரீனை வந்து பேஸாகவும் இதாகவும் போட்டு காமிக்கிறேன். இது தள்ளி தள்ளி இருக்கிறப்ப இப்படி இருக்கும். இதே நெருக்கமாக போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு லைன்ஸ் போடாமே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி போட்டு எடுக்க வேண்டியதான். இது இந்த இடத்துல ஹோல்ஸ் விழுதுலாம் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக அந்த ஹோல்ஸை வந்து நீங்கள் ஒரு அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து தானாக மறைஞ்சிடும். எந்த அளவுக்கு நெருக்கமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஸ்டிச்சோட அவுட்கம் வந்து நல்லாவே இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. நிறைய இடத்துல இதை நம்ம ஃபில் பண்ணலாம். ஒரு ஃபுல்லாகவே கொடி டிசைன் கொடுத்து நமக்கு ஸ்லீவில் எனக்கு த்ரெட் ஒர்க்கு மட்டும் வச்சு கேட்குறாங்க. எனக்கு ஸ்டோனோ இல்லை ஸ்டோன் செயினோ இல்லை பீடோ எதுவுமே வேண்டாம், எனக்கு த்ரெட் ஒர்க்கில் பண்ணி கொடுங்கன்னாக்கா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வரும் இது. அந்த அளவுக்கு அவங்க கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன பூ போட்டு அதோட 5 பெட்டல் போட்டிங்கன்னாலே போதும். அதில் போட்டு அதை டிசைன் பண்ணி இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஷைனிங்க்கு அது நல்லாயிருக்கும். கலர் கான்ட்ராஸ்ட் கலராக எடுத்துக்கணும். அவங்க சாரியில் என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த 2 கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்து இது மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேட்குற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை போட்டு கொடுக்குறோம். ஓகேவா? எனக்கு வந்து ரொம்ப ஹையாக வேண்டாம் அப்படின்னாங்கன்னா நம்ம த்ரெட் ஒர்க்கு வச்சு நீட்டாக அழகாக போட்டு கொடுக்க முடியும் நம்மளால். ஓகேவா? இதை வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஷேப் வந்து அதே தான், பெட்டல் ஷேப்பு அண்டு பீகாக்கோட ஃபெதரோட திலகம் ஷேப்பு. இது 2லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது 2 தவிர நம்ம பெருசாக வேறு எதுலேயும் வந்து இது கொண்டு வர முடியாது. இது 2க்கு தான் மெயினாக நமக்கு தேவைப்படும். இந்த ஸ்டிச்சை பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஒரு ஃப்ளாருக்கும் பீகாக்குங்க தான் இது நமக்கு தேவைப்படும். இதில் இந்த இடத்துல என் நாட் போட்டுருங்க. இப்போ இதில் நான் வந்து செகண்ட் கலராக வந்து எல்லோவே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், நடுவில் குத்தும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக பஞ்ச் பண்ணி எடுங்க. ஏன்னா அடுத்த த்ரெட்டில் பட்டுச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே பண்ண ஒர்க்கு வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குத்தும்போது கவனமாக பொறுமையாக எடுத்து குத்துங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு மேலே தள்ளி இது பண்ணலாம். இதை ஒரே லைனில் போடாமல் கொஞ்சம் மேலே கீழே இறக்கி போட்டிங்கன்னா அந்த ஷேடு வந்து நல்லாயிருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் இதில் வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சும் கூட. இதெல்லாம் நிறைய வந்து நம்ம ப்ரைடல் ப்ளவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன் கேட்குறாங்களோ அதை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துர்லாம் அவங்களுக்கு. ஓகேவா? அதில் கவனமாக பார்க்க வேண்டியது அதுதான். நீங்கள் வந்து குத்தும்போது ஏற்கனவே போட்டிருக்க அந்த த்ரெட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது எந்த விதத்துலையும். நீங்கள் உள்ளேருந்து கீழேருந்து எடுக்கும்போது அடுத்த த்ரெட்டு இதோட சேர்ந்து வந்துச்சுன்னா ஃபுல்லாக கட் ஆகிடும். ஸோ போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செகண்ட் த்ரெட்டு போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஓகேவா? இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டபுள் ஷேடடில் வரும்போது இருக்குது. இது ஒரு ஷேப்பில் போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அதோட ஃபைனல் லுக்கு வந்து எப்படி இருக்குன்றது தெரியும். இது சும்மா இப்போ லைனில் போடும்போது கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு இதாக தெரியாது. பட் இதை நீங்கள் வந்து ஒரு ஷேப்பில், அந்த பெட்டல் ஷேப்லேயே ஆகட்டும் இல்லை திலகம் ஷேப்பில் எதையாவது உங்களை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதோடய லுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்றுமே வேணாம், ஒரு சின்ன
பீகாக் மட்டும் மோட்டிஃப் மாதிரி ஸ்லீவில் போட்டுட்டு கீழே ஒரு 2-3 லைன் ஜரி கொடுத்து ஒரு சுகர் பீடு, ஒரு ஸ்டோன் செயின், ஒரு சுகர் பீடு வச்சு சிம்பிளாக முடிச்சுட்டு அங்கங்கே புட்டாஸ் வச்சிங்கனாலே அந்த ப்ளவுஸ் வந்து கிராண்ட் ப்ளவுஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து இது கொஞ்சம் தள்ளி போட்டு காமிச்சிருக்கேன், இது கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னாக்கா கிளாஸ்லேயே நான் வந்து டவுட் பண்ணி கிளியர் பண்ணி தரேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் இந்த ஸ்டிச்சில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.